ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பௌசி ஆடியோஸ். நான் உங்கள் பூபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னா, இது ஒரு ஹையர் எண்ட் 5.1 கஸ்டமைஸ்டு ஹையர் எண்ட் 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ். உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இது எப்படி ஒரு ஹையர் எண்டுன்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு பிராண்டடாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த பிராண்டடில் ஹையர் எண்டில் நீங்கள் போனீங்கன்னா, ஈவன் ஒரு ரிப்பன் டியூட்டர் வச்ச ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூ கேன் ஸ்பெண்ட் த 1 lakh நியர் 1 lakh. ஸோ அவ்வளோ ப்ரைஸ் என்னால் கொடுத்து வாங்க முடியல. பட் அந்த குவாலிட்டி, அந்த ப்ரிசிஷன், அந்த பர்ஃபார்மன்ஸை நான் என்ஜாய் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு கஸ்டமைஸ்டாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஆடியோ ஸ்ட்ரென்த் எனக்கு வேணுன்றவங்களுக்கு தான் இந்த வீடியோவே அதுக்கான நோக்கம் தான் அது. ஸோ நீங்கள் பட்ஜெட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி அந்த குவாலிட்டியும் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஸோ ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டு த பிராண்டட் தேவைப்படுறவங்க தாராளமாக அதை ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டு த பிராண்டட். நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால் அவ்வளோ காஸ்ட்டுக்கும் போக முடியல. ஸோ யூஸ்டு கண்டிஷனும் போடுறதுக்கு அக்வர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்னொருத்தவங்களோட வீட்டில் இருந்த ஒரு ப்ராடக்டை தான் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறீங்க. அதை நீங்கள் யோசித்து அதை நீங்கள் வந்து அதுக்கு போகலாமா வேணாமான்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சில பேர்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏவி ரிசீவர், நான் ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவர் வச்சிருக்கேன், நீங்கள் சொல்கிற கஸ்டமைஸ்டு ஸ்பீக்கர் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாமா? இந்த கஸ்டமைஸ் ஸ்பீக்கர்லாம் வந்து கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபயரில் தான் கனெக்ட் ஆகும், அப்படிதான் அதுதான் கரெக்டான ஒரு சூஸிங்ஸ்லாம் சில பேர் குழப்பி விடுவாங்க. நோ டவுட்ஸ், அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பிராண்டட் ஏவி ரிசீவர் வச்சிருந்தாலும், எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்க பேக்கேஜ் வந்து நீங்கள் ஒரு டெனான் 3, இந்த பேக்கேஜ் வந்து இது வந்து மெரான் சினிமா 50 கூட பக்கவா மேட்ச் ஆகும் இது. அதே மாதிரி ஒரு டெனான் 3800 வச்சிருந்தா கூட இது இந்த பேக்கேஜ், ஏன்னா இது வந்து ஹையர் எண்டுக்கு இதோட வாட்டேஜ் அதிகம். இதுல 250 வாட்ஸ் இந்த ஒரு டவரே வந்து ஒரு 250 வாட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெனான் 250 பிடிக்கு போடலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஏவி ரிசீவர் என்ன மாடல் மேக்கர் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியும். எந்த மாதிரியான ஏவி ரிசீவராக இருந்தாலும் சரி, அதோட வாட்டேஜ் எவ்வளோ மேக்ஸிமம் வாட்டேஜ் ஸ்பீக்கரை வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும், ஏன்னா மினிமம் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கான சஜஷன் நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுப்பேன். அதுலேயே உங்களுக்கு பிராண்டடுக்கான டிரைவ் மட்டும் தான் நான் போடுவேன். பிராண்டடுக்கான கிராஸ்ஓவர், பிராண்டடுக்கான ட்வீட்டர், பிராண்டடுக்கான ஊஃபர்ஸ், இப்படி கனெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இது போன்று தொடர்ந்து ஏவி ரிசீவர் சம்மந்தப்பட்டதோ அண்டு ஸ்பீக்கர் அண்ட் பவர் ஆம்பிளிஃபயர் அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து கண்டினியூவாக நான் கொடுப்பேன். என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து என் சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பவர் ஆம்பிளிஃபயர்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நான். ஓகே, என்னதான் இந்த வீடியோ வந்து நான் இந்த இடத்துல நான் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு ஹெட்செட்டில் கேட்கும்போது அது ரீச் ஆகிறது வந்து வேறு மாதிரியாக அது இங்கே இருக்கிற மாதிரி அதை ஃபீல் கொண்டு வராது. இருந்தாலும் நான் ப்ளே பண்ணுறேன். And thank you, viewers.